வணக்கம் மக்களே, மட்டனுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சுக்கா பண்ணலாம் வாங்க. சோயா எடுத்து சுடு தண்ணி காசி ஊற்றிடுங்க, தட்டு போட்டு மூடிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 பட்டை சோம்பு போட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது பொன்னிறமாக வரட்டும். சோயாவில் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுருங்க, பிழிஞ்சு வச்சுருங்க. வெங்காயம் வதங்குந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி பாதி தக்காளி தாங்க போடணும், ரொம்ப போடக்கூடாது. சோயா காரமாக இருக்கணும். சுக்கா ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த சைடு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, தனியா, முந்திரி, காஷ்மீர் மிளகாய் 2 போட்டுக்கணுங்க. கலருக்கு தான், மிளகு காரம் போதும். இந்த மசாலாவில் சோயாவை எடுத்து போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டோம் கொஞ்சோண்டு காரத்துக்கு. நல்லா கலரி கொடுத்துட்டு அது ஒரு பக்கம் வேகட்டுங்க. மசாலாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். சுக்கா தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா தண்ணி சுண்டிடணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, அதே போதும். மசாலா அரைச்சி வச்ச மசாலா போட்டுருங்க. 2 கலருங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க சோயா.